அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கார்டிங் டு செப்பரேட் என்டிட்டி கான்செப்ட் பிஸ்னஸ் அண்டு ப்ரொப்ரைட்டர் ஆர் டூ என்னது செப்பரேட் entities capital contributed by proprietor is a liability to the business, hence interest may be provided on capital contributed by proprietor. It is treated as a business expenses. The purpose is known that true profit of the business அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி கணக்கியல் தனித்தன்மை கருத்துப்படி தொழிலும் இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா கணக்கியல் தனித்தன்மை கருத்துப்படி தொழிலும் அதன் உரிமையாளரும் இரண்டு தனித்தனி நபர்களாக கருதப்படுகின்றனர். செப்பரேட்டுங்கிறத ரெண்டு பேரும் என்னது உரிமையாளரும் அதேமாதிரி தொழிலும் எப்படி இருக்குது தனித்தனியாக இருக்குங்கிறத இதில் வந்து சொல்கிறாங்க. சரியா? அது உரிமையாளர் தொழிலுக்கு வழங்கிய முதல் ஒரு பொறுப்பாகும். என்னது ஓனர் வந்து இந்த கன்சர்னுக்கு வந்து கொடுத்த அமௌண்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு லைபிலிட்டி அப்படிங்கிறாங்க. எனவே உரிமையாளர் வழங்கிய முதலுக்கு வட்டி அளிக்கலாம். சரி, அதேமாதிரி ஓனர் வந்து கொடுத்த அமௌண்ட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பே வந்து பண்ணலாம். இது தொழிலில் ஒரு செலவாகவே எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அதேமாதிரி தொழிலில் என்னது ஒரு எக்ஸ்பென்சஸாகவே என்ன பண்ணிக்கிறாங்க, அதை வந்து எடுத்துக்கிறாங்க. நோக்கம் என்னவென்றால் தொழிலின் உண்மையான லாபத்தை அறிவதாகும். இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதோட லாபம் என்னங்கிறத என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிறது தான் இதோட நோக்கம். அதேமாதிரி அட்ஜஸ்டட் என்ட்ரிஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு அண்ட் டூ கேபிட்டல் அக்கௌண்ட்டு. முதல் மீது வட்டி கணக்கு பற்று முதல் கணக்கு என்னது வரவு. சரி, முதல் மீது வட்டி கணக்கு பற்று முதல் கணக்கு என்னது வரவு. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட் முதல் மீது வட்டி என்னது சரி கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்டேட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. இன்ட்ரெஸ்ட் ஆன் என்னது கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்டு மாற்றுப்பதிவு லாப நட்ட கணக்கு பற்று முதல் மீது வட்டி கணக்கு என்னது வரவு. முதல் மீது வட்டி லாப நட்ட கணக்கிற்கு என்ன பண்ணுறது மாற்றப்பட்டது. இன்ட்ரெஸ்ட்டு ஆன் கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர்டு. சரியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்டேட் டு அக்கௌண்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு முதல் மீது வட்டி கணக்கு பற்று முதல் கணக்கு என்னது வரவு. முதல் மீது வட்டி சரி கட்டப்பட்டது. மாற்றுப்பதிவு ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்ன பார்த்தீங்கன்னா லாப நட்ட கணக்கு பற்று முதல் மீது வட்டி கணக்கு என்னப்பா வரவு. presentation in final account in profit and loss account amount of என்னது interest on capital is on the debit side. சரியா? இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சைடு லாஸ் அக்கௌண்ட்டில் எந்த சைடு வரும் டெபிட் சைடு வந்து வரும். ஓகேவா? அதே பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஆடட் டு என்ன அக்கௌண்ட்டு டு கேபிட்டல் ஆன் த லைபிலிட்டி சைடு. லைபிலிட்டி சைடு ஆகுது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு கேபிட்டலேருந்து என்ன பண்ணிக்கணும் ஆட் வந்து பண்ணிக்கும். நெக்ஸ்ட்டு டுட்டோரியல் நோட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் நோட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் கால்குலேட்டட் அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் இஃப் தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் த capital account during the accounting year. சரியா? if there is any additional capital introduced or capital withdraw then interest on capital is to be calculated proportionately on the balance outstanding அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டுட்டோரியல் நோட்ஸில் இறுதி கணக்குகளில் எப்படி வந்து காட்டப்படும்னு சொல்லிப்பேன். லாப நட்ட கணக்கில் முதல் மீதான வட்டிக்குரிய தொகை பற்று பக்கத்தில் வந்து காட்டுவாங்க. அதேமாதிரி இருப்பு நிலை குறிப்பில் முதல் மீதான வட்டிக்குரிய தொகை முதலோடு வந்து கூட்டப்பட்டு இருப்பு நிலை குறிப்பில் என்ன பண்ணுவோம் பொறுப்புகள் பக்கம் வந்து என்ன பக்கம் இடம்பெறும். அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு மாணவர் ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டில் முதல் தொகையில் எந்த மாற்றம் ஏற்படாத போது முதல் மீது வட்டி தொடக்க இருப்பிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும். சரியா? முதல் மீது வட்டி இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் என்ன பண்ணுறாங்க ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அதை வந்து கால்குலேட் வந்து பண்ணுறாங்க. ஏதேனும் கூடுதல் முதல் போட்டி இருந்தாலோ அல்லது முதலிருந்து தொகை சொந்த செலவுக்கு எடுத்திருந்தாலோ முதல் மீது வட்டி இருப்பிற்கு ஏற்றாற்போல் விகிதாச்சாரத்தில் கணக்கிடப்பட வேண்டும். சரியாப்பா? என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா
இதை வந்து அதில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, காட்டிடுவாங்க அப்படிங்கிறாங்க. முதல் மீது வட்டி இருப்பிற்கு ஏற்றாற்போல் விகிதாச்சாரத்தை கணக்கிடுது. ரேஷியோவில் என்ன பண்ணிடுவாங்க, அது வந்து பிரிச்சுருவாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா டுட்டோரியல் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கணக்காண்டில் முதல் தொகையில் எந்த மாற்றம் ஏற்படாத போது முதல் மீது வட்டி தொடக்க இருப்பிலிருந்து காண்பிக்கப்பட வேண்டும், கணக்கிடப்பட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் முதல் தொகை வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இருந்துச்சுன்னா முதல் மீது வட்டி அந்த தொகையிலேருந்து என்ன பண்ணணும், கால்குலேட் வந்து பண்ணணும். இன்னும் கூடுதல் முதல் போட்டி இருந்தால் அல்லது முதலிலிருந்து தொகை சொந்த செலவுக்கு எடுத்திருந்தாலோ முதல் மீது வட்டி இருப்பிற்கு ஏற்றாற்போல் விகிதாச்சாரத்தை கணக்கிடப்பட வேண்டும். அடிஷ்னல் கேபிட்டல் வந்து போட்டிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா அமௌண்ட் வந்து எடுத்திருந்தாக்கா ரேஷியோவில் என்ன பண்ணிக்கணும்னா அதை வந்து என்ன பண்ணிக்கணும், கால்குலேட் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள், த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் 31st December 2016 ஷோ கேபிட்டல் எவ்வளோ 5 lakh. அட்ஜஸ்ட்மெண்ட்டு ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4% per annum. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5 lakh × 4/100 = 20%. இதுதான் சரியா. இப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை வந்து கால்குலேட் வந்து பண்ணுறாங்க. த அட்ஜஸ்டிங் என்ட்ரி இஸ், எனக்கு அட்ஜஸ்டிங் என்ட்ரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் என்னது கேபிட்டல் ப்ரொவைடட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அக்கௌண்ட் டு கேபிட்டல் அக்கௌண்ட்டு நரேஷன் என்னப்பா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். அதே பார்த்தீங்கன்னாக்கா ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி என்ன கொடுத்துரும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்து மாற்றும் போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டு இன்ட்ரெஸ்ட் ஆன் என்னது கேபிட்டல் அக்கௌண்ட்டு. சரியா. முதல் மீது வட்டி கணக்குப்பட்டு முதல் கணக்கு என்னது வரவு. மாற்றுப்பதிவுங்கும் போது லாப நட்ட கணக்குப்பட்டு முதல் மீது எனது வட்டி கணக்கு என்னது வரவு. முதல் மீது வட்டி லாப நட்ட கணக்கில் மாற்றப்பட்டது. ஓகேவா. அதே மாதிரி இன் ஃபைனல் அக்கௌண்ட் இட் இஸ் ப்ரெசன்டட் ஆஸ் ஃபாலோஸ்ன்னு கொடுத்துரும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங். அது வந்து அமௌண்ட்டு மட்டும் கால்குலேட் பண்ண அமௌண்ட்டு மட்டும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல்னு சொல்லி என்ன பண்ணுவோம், காட்டும். அதேமாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2016. அப்போ கேபிட்டல் வந்து என்ன பண்ணிக்குவோம், அதை வந்து ஆட் பண்ணி வந்து காட்டும். கேபிட்டல் ப்ளஸ் என்னப்பா, இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் போட்டுடணும். அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா இறுதி கணக்குகளில் வந்து லாப நட்ட கணக்கில் பற்று பக்கம் 20,000 மட்டும் காட்டுவோம். அதேமாதிரி இருப்பு நிலை குறிப்பில் பொறுப்புகள் பக்கம் என்ன பண்ணுவோம்னாக்கா முதல்லேருந்து முதல் மீதான வட்டி வந்து என்ன பண்ணிடுவோம், அதை வந்து ஆட் பண்ணி கூட்டி வந்து என்ன பண்ணிடுவோம், காட்டிடுவோம். சரியாப்பா. நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கள், படித்து வந்து பாருங்கள். இது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூப்பா.